தனி வட்டி. இதை நாம இங்கிலீஷ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. வட்டினா என்ன? இப்போ ஒரு பேங்க் இருக்குங்க. அந்த பேங்க் கிட்ட நம்ம போயிட்டு லோன் வாங்குறோம். அந்த லோனை நாம திருப்பி செலுத்த ஒரு காலம் எடுத்துப்போம். இப்போ உதாரணத்துக்கு 1 இயர் நாம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோமே. அந்த 1 இயர் காலத்துக்கு பேங்க் நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா காசு, அதாவது நம்ம கொடுத்த தொகைக்கு கொஞ்சம் கூடுதலான தொகையை வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ அதுதான் வட்டி அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ பேங்க் 100 ரூபாய் நமக்கு கடனா கொடுக்குது. அதுக்கு 8 ரூபாய் வட்டியா வாங்குது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? 100 ரூபாய்க்கு 8 ரூபாய் வட்டினா 8% இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் நாம 8 ரூபாய் வட்டியா கொடுக்கணும் அப்படின்னு இது சொல்ல வருது. மோகன் ஒருத்தர் இருக்காரு. அவரு பேங்க்ல 10,000 rupees வந்து பாத்தீங்கன்னா கடனா வாங்குறாரு. 15% இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறாருன்னு வச்சுப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் அவரு 15 ரூபாய் இன்ட்ரெஸ்ட கொடுக்கணும். அப்போ 10,000ல எத்தனை 100 ரூபாய் இருக்கு? 100 ரூபாய் இருக்கு. அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் கொடுக்கணும்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்கணுங்க? 1,500 ரூபாய் கொடுக்கணும். எது? வட்டியா மட்டுமே. அப்போ அவருடைய லோன் கேன்சல், அதை முழுமையா கட்டி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அசல் ஒரு 10,000 ரூபாய், வட்டி ஒரு 1,500 ரூபாய், டோட்டல் அமௌண்டா 11,500 ரூபாய் அவரு 1 இயர்ல ரீபே பண்ணாருன்னா அவருடைய லோன் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 2,000 ரூபாய் அசலுக்கு ஆண்டு வட்டி வீதம் 5%. 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதுக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஸோ இந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலான் படி நமக்கு பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 2,000 ரூபாய் கொடுத்துருக்கான். இன்ட்டு N எத்தனை வருஷம் கொடுத்துருக்கான்? 2 வருஷம். இன்ட்டு R எவ்வளவு கொடுத்துருக்கான்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% டிவைட் பை 100. 00க்கு நான் 00 கேன்சல் பண்றேன். 2 5 10, 10 இன்ட்டு 20 200. அப்போ எனக்கு 2 ஆண்டுகளுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? 200 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஒரு தொகை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கொடுக்கல, தொகை என்னன்னு கொடுக்கல. 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. வட்டி மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு 80 ரூபா கிடைக்குது. அப்போ எனக்கு பிரின்சிபல் என்ன, தொகை என்னன்னு கேட்கறான். சரி, ஓகே, இதை பார்க்கலாம். இந்த ஃபார்முலாலே பார்க்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 80 ரூபா கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் எனக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. இயர் 2 டிவைட் பை 100. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண 4 2 8. அந்த 8யும் இந்த 8யும் கேன்சல் பண்ணிட்டா இங்க எனக்கு 10 இருக்கும். இந்த 100ஆல மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு பிரின்சிபல் 1000 rupees கிடைச்சிருக்கும். அப்போ அந்த பிரின்சிபல் எவ்வளவு? 1000 rupees. ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 5% வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 5 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ் கொடுத்துறாங்க. 6 இன்ட்டு தொகை வந்து 1,800 வட்டியாக தருகிறது. அப்போ பிரின்சிபல் எவ்வளவுன்னு தான் அவன் கேட்டிருக்கான். டிவைட் பை 100 ஈக்குவல் டு 1,800. இப்போ நான் இதை அடிக்கிறேன். 1 6 3 6 18, 1 5 5 6 5 30. எனக்கு இங்க 60 இருக்கு. இந்த 00 இங்க எடுத்து வந்து பெருக்கும் பொழுது எனக்கு 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அசலா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ பிரின்சிபல் எவ்வளவு? 6,000 ரூபாய். இந்த கொஸ்டின் ஆன்சர் 6,000 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2,000 அசலானது 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3,000ஆக மாறும்?
அப்போ 2000 3000 மாறி இருக்குன்னு என்ன அர்த்தம்? 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரின்சிபல் ஒரு 2000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10% டிவைட் பை 100. 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் பண்றேன், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்றேன், ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு 10. அப்போ எத்தனை வருஷத்துல அது 3000 மாறும்? 5 வருஷத்துல அது 3000 ரூபாயாக மாறும். இந்த சம் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த மடங்கு டைம்ஸ்னு ஒண்ணு குத்துறான் பாத்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ ஒரு பிரின்சிபல் 2 டைம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிரின்சிபலை நம்ம என்ன பண்ணா 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 நான் எடுத்துக்கிறேன். இப்போ பிரின்சிபல் வந்துட்டு எவ்வளவு? 1 தான். 5 மடங்காகிறது அப்படின்னு சொன்னா 5ல இருந்து 1 கழிச்சிடணும் எப்பவுமே. அப்ப எனக்கு பிரின்சிபல்ன்றது 4. 8 மடங்காகிறது அப்படின்னா 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு 7. பிரின்சிபல்ன்றது எவ்வளவு? எனக்கு பிரின்சிபல்ன்றது 7 ஆகிறது. ஸோ இப்படிதான் இது நீங்க அப்ரோச் பண்ணணும். இப்போ நான் பிரின்சிபல் எடுத்துக்கிறேன், இந்த பக்கம் டைம் எடுத்துக்கிறேன். அவன் என்ன சொல்லியிருக்கான்? கொஸ்டின் பாருங்க. 2 மடங்காகிறது எத்தனை வருஷத்துல? 5 வருஷம். அப்ப டைம் 5 வருஷம். 2 மடங்காகிறதுன்னு அர்த்தம் 2ல மைனஸ் 1. அப்போ ஒரு பிரின்சிபல் வந்து 1 தான். அதுக்கப்புறம் என்ன, அது எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும்? அப்ப 4ன்னு என்ன பண்ணும்? 4 மைனஸ் 1 நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, 1 3 ஆயிருக்கு. எதனால? 3ஆல பெருக்குனதுனால 3 ஆயிருக்கு. அப்போ 5யும் 3ஆல பெருக்குனா என்ன வரும்? 3 5 15 ஆண்டுகள்ல 4 மடங்காகும் பிரின்சிபல். Indus classes.